நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஏன்னா இதுக்கு சிரிக்கிறீங்க, இது காமெடி இல்லப்பா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? தமிழா? அப்பா பேர் என்ன, இங்கிலீஷா? அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இங்கிலீஷா? அம்மா பேர் என்ன, மேக்ஸா? தமிழ் பேர் என்ன, சயின்ஸா? ரைட் ஆளவுறோம் பேனோம் ரைட் ஆள விட்றா. ப்ரோ உங்க பேர் என்ன ப்ரோ? உங்களதான் ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கீங்களா, உங்களதான். உங்க பேர் என்ன? முகேஷா? ஓ முகேஷ். ஃபேவரட் ஆக்ட்ரஸ் யாரு ப்ரோ? த்ரிஷாவா? தெரியுமா? இல்ல தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறேன். ஓகே ப்ரோ. சரி எங்க இருந்து வரீங்க ப்ரோ? தலைவெட்டிபுரமா? சாரி ப்ரோ மைக்க பாஸ் பண்ணிடுங்க. எதுக்குடா சிரிக்கிறீங்க? இல்ல எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு நீங்க வந்து காசு கொடுத்துட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோல உட்காந்துட்டு சிரிக்கிறீங்க சும்மா? அது நீங்க காசு இல்லாம ஃப்ரீயாவே சிரிக்கலாம்ல, வீட்டுக்கு பின்னாடி இல்ல ரூம் சாத்திட்டு. அதுக்கு பேரு லாஃபிங் எக்ஸசைஸ் ப்ரோ. சும்மாவே எதுவுமே. ப்ரோ எந்த ஊரு ப்ரோ? ஏய் கொஸ்டின் கேக்குறாங்கடா, எந்த ஊருன்னு கேக்குறாங்களா, அதுக்கு எதுக்குடா சிரிக்கிறீங்க? சரி யாரெல்லாம் குடிப்பீங்க? ஓ பெங்களூர், அதனால குடிக்கிறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. எப்படியோ தமிழ்ல பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ரீல்ஸ் பார்க்கலான்னு போனா அங்க ஒரு பிரச்சனையை கிளப்பி வைக்கிறாங்க. வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குன்னா ரீல்ஸ் பார்க்க போனோம், அங்க ஒரு பிரச்சனையா? என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டா பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப ரீசென்ட் டேஸா வந்து இந்த ஸ்டாண்டப் காமெடிஸை சுத்தியே வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து எழுந்துட்டு இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன். அப்படி என்னதான் அவங்க காமெடி ஷோல பண்றாங்க, கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு இருக்காங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நேசன் சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், அவரோட ரீல்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, சிரிப்பு வந்துச்சு. இவனுங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஒண்ணு கெட்ட வார்த்தை தான் வருது, இல்ல சும்மா கான்வர்சேஷன் பேசுறது மூலயமா அதுல ஏதோ காமெடின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பண்றாங்க. சிரிப்பும் வரல, நெக்கு சிரிப்பே வரல. என்கிட்ட பேசாம நீ காமெடி பண்ண பாக்கலாம். பேசாமலாம் காமெடி தெரியாது. சரி கெட்ட வார்த்தை பேசாமச்சும் காமெடி பண்ணு. அதுவும் வராது எனக்கு. நான் இந்த மாதிரி பீப் போட்டு பேசினாதான் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அதுதான் வந்து எனக்கும் வரும். பண்ணதுக்காக காமெடி ஷோ பார்த்தப்போ இவனுங்களே காசு கொடுத்து போய் நான் இதுக்கு மயக்க பிடிச்சிட்டு இருக்கேன். இவங்களே காசு கொடுத்து போய் சூனிய வச்சுக்கிற மாதிரி இருக்கு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எப்படி தவளைத்தன்மையா இருக்கிறது, காசு கொடுத்து போய் கலா வாங்கிட்டு வராங்க. அதே பர்சன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுப்பாங்க. ஆனா அப்படி காமெடி ஷோல போய் உட்காந்துட்டு கலாய் வாங்கினா நான் ரொம்ப சில்ல, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இப்படி சொல்ற அப்படி இருக்கும். எதுக்கு இதுக்கு எரியுதடி மாலா? ஃப்ரீயாவே நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினாவே அவங்களே ஃப்ரீயா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. காசு கொடுத்து எதுக்கு கலாய் வாங்குறீங்க? 370 வந்து கான்ட்ரவர்சி போயிருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு இப்பவே என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது என்ன கான்ட்ரவர்சினா, நார்த் இந்தியால பிரணித் மூர் ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு ஒரு ஷோ நடத்துறாரு. அதுக்கும் ஆடியன்ஸ் போறாங்க. அதுல ஒரு ஆடியன்ஸ் வந்து என்ன பண்றாருன்னா சொல்றாரு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணு கூட வெளியே போனேன், அந்த பொண்ணு பிரியாணி சாப்பிடுச்சு, 370 rupees நான் பே பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை கூட்டிட்டு போய் வீட்டுல விட சொன்னா நானும் போய் விட்டேன். ஆனா என்னால வசூல் பண்ண முடியல. வசூல்ன்றது என்னன்னா அந்த பொண்ணோட பிசிக்கல் இன்டிமசி. 370 rupees பிரியாணி பத்தி மட்டும் அவர் பேச கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் அவர் ஷேர் பண்றாரு. என்னன்னா அந்த பொண்ணை கிஸ் பண்ண ட்ரை பண்ணது, அவ வேணாம் சொல்லி அந்த பொண்ணை கிஸ் பண்ண ட்ரை பண்ணது சொன்னதுல இருந்து அவரோட கை அந்த பொண்ணோட டாப்ல இருந்து எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து அவர் பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை வந்து இது ஜோக்கா சொல்றது கூட கிடையாது. அது வந்து அவர் ஏதோ அவர் நார்மலா ரொம்ப பெருமையா நான் இதெல்லாம் பண்ணேன், நான் வந்து செலவு பண்ணேன், எனக்கு அது வந்து பாடியை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு லைக் மூளையே இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. அதை வந்து எல்லாரும் சிரிச்சுட்டு கேட்டிருக்காங்க. அவர் சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, இந்தா 370 பிரியாணி நான் பே பண்ணிடுறேன், சரி நீ கழட்டு. இதுல என்ன ஜோக்குன்னா, இவர் சொன்னதெல்லாம் ஜோக் கிடையாது. இதை போஸ்ட் போட்டா 4 பேர் சிரிப்பாங்க அந்த ஸ்டாண்டப் காமெடியை நினைச்சு அந்த ரீலை ஷேர் பண்ணாங்கல்ல, அதுதான் ஜோக். இப்ப அந்த ஸ்டாண்டப் காமெடியை அவரோட பேஜை டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த 370 rupees கான்ட்ரவர்சி கொண்டு வந்த அந்த ஹிமான்ஷுன்ற ஒரு காய் அவருக்கு வந்து வேலை போயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. அவர் சாரி, 2 பேருமே சாரி கேட்டாங்க.
அந்த சாரி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். நான் இந்த ஸ்கிரீன்ல அட்டாச் பண்றேன். என்ன கேக்குறாங்கன்னா, அந்த ஸ்டாண்டப் காமெடி எப்படி சாரி கேக்குறேன், நானும் மனுஷன் தான், நானும் உங்களை மாதிரி கத்துட்டு தான் இருக்கேன், நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, அந்த மாதிரி சாரி கேக்குறாங்க. சீரியஸ்லி இன்னும் கத்துட்டு இருக்கீங்க, 35 வயசு ஆகுது, லைக் இன்னமும் கத்துட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு எப்படி மதிக்கணும். லைக் ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஜோக் வைக்கிறாங்க, அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம அவனோட பர்சனலை ஷேர் பண்ணிட்டு இருக்கான், அதை ஸ்டாப்னு சொல்ல தெரியல. அவனோட பிசிக்கல் பாடி வந்து கேக்குறான், அதை ஸ்டாப்னு சொல்ல முடியல. டாப்புக்குள்ள கை போகுது சொல்ற, அதையும் ஸ்டாப்னு சொல்ல முடியல. உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். லைக் நீ அதுதான் நீ வந்து எனக்கு பீக் கண்டென்ட். पीक गुड़गांव कंटेंट। तो मैंने क्या करा, मैंने उनको पकड़ा और किस स्टार्ट, ठीक है किस कर रहे हैं हम, मेरे को मजा नहीं आ रहा। मैं कहा यार, तो मैंने क्या करा, पहले तो मैं यही हाथ डाल रहा था, तो किस करते करते मैंने उसकी टोप पहन रही थी, वो टोप उठाया, टोप डाल रही थी, तो मैंने उसका टॉप उठाया, नीचे उसने एक वो क्या कहते हैं उसको, पजामी, எல்லாத்தையுமே கண்டென்ட்டா பாக்குற ஒருத்தருக்கு இதுதான் லைக் இது பீக் கண்டென்ட், இது போட்டா வைரல் ஆகும், எல்லாரும் சிரிப்பாங்கன்னு நினைச்சு நீ போஸ்ட் பண்றது உனக்கே பேக்லேஷ் ஆயிடுச்சு. என்ஜாய். ஸோ இவர் எப்படி சாரி கேட்கிறாருன்னா, ஸ்டில் இட் இஸ் அ ஜோக் கைஸ், டேக் இட் அஸ் அ ஜோக். ஒரு ஜோக் எப்படி பார்க்கணும்னு தெரியல கைஸ். ரீல்ஸ் வேற 370 ஜோக் வந்து ஜோக்கா பார்க்க முடியல. எங்கன்னு இந்த ஆடோசிட்டி வருது? இது வந்து நம்ம ஓகே அனதர் டே அனதர் மேன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனா இங்க ப்ராப்ளமே வந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதை வந்து செகண்ட் தாட் கொடுக்காம அதுக்கு சிரிக்கிறது. இதெல்லாம் கேட்டுட்டு பீப்புள் ஆர் லாஃபிங், லைக் சிரிக்கிறாங்க, உண்மையிலே சிரிக்கிறாங்க. எப்படி முடியுது? சில், இது ஒரு ஜோக்கு தான். உங்களுக்கு ஜோக்குனா ஜோக்கா பார்க்க தெரியாதா? அந்த பொண்ணு தான் என்ன ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணா, நான் கிஸ் பண்ணல. வாவ், தி ஆடாசிட்டி. பசங்களுக்கு எங்க இருந்தா இவ்வளவு தைரியம் வருதுன்னு எனக்கு தெரியல. தப்பு பண்ணிட்டா அக்கௌண்டபிலிட்டி எடுத்து ஆமா ஜென்யூனா சாரி கேட்க யாராலையுமே முடியறது இல்ல போல. முட்டாள்தனமா பேசிட்டேன், நான் என் மூளையை கழட்டி முட்டியில வச்சு எனக்கு ஃபேம் வேணும், நான் வந்து பேசினா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன், அந்த பொண்ணோட கன்சென்ட் இல்லாம பேசிட்டேன். இப்ப கூட அந்த பொண்ணுக்கு தெரியாம இவளுக்குள்ள நடந்த இன்டிமசி எல்லாம் நான் வந்து பப்ளிக் ஷோல ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறது எப்படி இருக்கு? ஜோக்கா பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஜோக்கா பார்க்க தெரியாதா? நானும் மனுஷன் தானே, நான் தப்பு பண்ணதான் செய்வேன், நான் இன்னும் கத்துட்டு தான் இருக்கேன், நீங்களாம் என்ன பெர்ஃபெக்டா? நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். இப்படி சொல்றது எப்படி இருக்கு? இப்படி சொல்றது எப்படி இருக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். This is misogyny disguised as joke. இப்ப நிறைய பேர் வந்து பாடி ஷேமிங்லாம் வந்து ஜோக்ல மறைச்சு பண்ணிட்டு போயிடுவாங்க. உன் ட்ரெஸ் என்ன இவ்வளவு லூஸா இருக்கு, உனக்கு நல்லாவே இல்ல அப்படி சொல்லிட்டு ஜோக் பண்ற மாதிரி வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலதான் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியணும். என்ன நீ ஒரு சின்ன ஜோக்க கூட உன்னால ஜோக்கா பார்க்க முடியலன்னு சொல்றாங்கன்னா கிடையாது. நீ வந்து உனக்கு தெரிஞ்சுதான் நீ சொல்ற, நீ ஜோக்க சொல்றதுக்கு முன்னாடி சொன்னா வலிக்கும் தெரிஞ்சுதான் நீ அந்த ஜோக்கே பண்ற. அதுக்கு பேர் ஜோக் கிடையாது. ஜோக்குனா என்னன்னு வேற யார்கிட்டனா போய் கத்துக்கோங்க. கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதே டைம்ல அந்த ஷோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது இன்னொரு கான்ட்ரவர்சி, ஒரு MBBS படிக்கிற ஒரு பொண்ணு, சேம் நார்த் இந்தியா, அவங்க வந்து சொல்றாங்க கேடவர்னா வந்து டெட் பாடிஸ்லாம் இருக்கும்ல, அந்த டெட் பாடிஸை வந்து அவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்களோட தொப்பையை பார்த்து கிண்டல் பண்றது, அவங்களோட பிரைவேட் பார்ட்டோட சைஸை வச்சு கிண்டல் பண்றது, இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அந்த ஷோல. லைக் ஆடாசிட்டி. फिर ऊपर एब्डोमेन काटा, हाँ, फिर स्कल काटा और फिर लास्ट में जो भी है रिप्रोडक्ट. நானுமே மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் தான் பண்றேன். எனக்குமே அதோட சீரியஸ்னஸ் தான் என்னன்னு தெரியும். உயிரோட இருக்க ஒரு பேஷண்டோட டேட்டா கூட வெளியே போக கூடாது. ஆனா இதெல்லாம் எப்படி அவங்க சொல்றாங்க? அது ஜோக்கா வேற, அது எல்லாரும் முன்னாடியே பப்ளிஷ் ஆகும்னு தெரிஞ்சோம். அது மைக் பிடிச்சி லைட் வந்துடுச்சு, நம்ம என்ன பேசினாலும் நம்ம இப்ப ட்ரெண்ட் ஆக போறோம், நமக்கு ஃபேம் கிடைக்க போகுதுன்றதுக்காக நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? இந்த ஒரு மைக் காண்டி மைக் கிடைக்குதுன்னா சும்மா என்னத்தையோ பேசிடக்கூடாது. சரி, அதோட சீரியஸ்னஸ் புரியாம அவங்க மைக் கிடைச்சிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் பேசுறாங்கன்னு பார்த்தா கிடையாது. அந்த பொண்ணோட ரீல்ஸ் எல்லாம் போய் பார்த்தா அவங்க படிக்கிற காலேஜ், அவங்க ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பத்தி மட்டன் தட்டுற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிடா முடியுது? நான் இங்க ஜெனினா ஒரு வீடியோ போட்டா கூட ஐயோ ஸ்டாஃப்ஸ் யாருன்னா பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து காலேஜே குறை சொல்லி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய ஜென்ஸ் வந்து இதுல ரோஷப்பட்டு என்ன ஆண்களுக்கு மட்டும்தான் வேலை போகுது, பெண்கள் பேசினா இதெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இதுதான் சொசைட்டி, இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஃபெமினிசம் இஸ் நாட் அபவுட் லைக் பொண்ணுங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவ பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அவளை நீ விட்டுணும் கிடையாது. நீங்க யாராச்சும் ஒரே ஒரு ஃபெமினிஸ்ட் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பாத்தீங்களா?
பண்ண மாட்டோம், பண்ண கூட. யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். இவங்களும் சாரி கேட்டாங்க. எப்படி சாரி கேட்கறாங்கன்னா, ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் இல்லாம டல்லா ஒரு வீடியோ போட்டு இது ஒரு டெம்ப்ளேட் ஆயிடுச்சு. சாரி கேட்கணும்னா இதெல்லாம் தான் டெம்ப்ளேட் அப்படி சொல்லிட்டு, ஸோ அந்த டெம்ப்ளேட் அவங்க ஃபாலோ பண்ணி நான் சீரியஸ்னஸ் புரியாம பண்ணிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்றாங்க. हेलो एवरीवन, मेरा जो 3 महीने पहले मैंने शो किया था उसका एक पार्ट ऑफ द क्लिप वायरल हो रहा है अभी, जिसमें मैंने एक चीज़ बोली थी एंड आई जस्ट वांटेड टू कम हियर एंड से दैट आई एम वेरी सॉरी. 370 rupees கான்ட்ரவர்சியை வந்து ஆடா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு அசிங்கம் நடந்திருக்குன்னா அதை வச்சு நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? Zomato வந்து நோட்டிபிகேஷன்லாம் வந்துச்சுல்ல, லைக் பிரியாணி 370 rupees தான், ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர். இதுல இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்னோட சன்ஸ்கிரீன் 370க்கு மேல, நான் யூஸ் பண்ணது எல்லாமே 370க்கு மேல. டேய் அப்ப 370க்கு மேல கூப்பிட்டா போவீங்களா? சார் வடகரி ஒரு ரீல்ஸும் ட்ரெண்ட் ஆச்சு. எப்படின்னா அந்த 370 ஜோக் இல்ல, அந்த 370 கான்ட்ரவர்சி பண்ணப்போ அவங்க சிரிக்காம அவங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னும் போது இன்னொரு காமெடி ஷோ, இது வந்து எங்கேயோ ஃபாரின்ல நடந்திருக்க மாதிரி இருக்கு. அந்த காமெடி ஷோல அழகா ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த ஸ்டாண்டப் காமெடி என்ன கேட்கிறாரு, டு யூ லவ் யுவர் செல்ஃப் கேட்கும். ஆமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரி ஓகே, ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுங்க, ஐ மீன் அவுட்ஃபிட்டை காட்டுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களே எழுந்து அழகா பண்ணி காட்டுறாங்க, அழகா இருக்காங்க. அண்ட் இதை பார்த்து அந்த ஆடியன்ஸ்ல ஒரு பையன் பின்னாடி இருந்துட்டு ஃபார் த ஸ்ட்ரீட்ஸ், அதாவது தெருவுக்கு போ, லைக் ஒரு மாதிரி கீழ்த்தரமா அந்த பொண்ணோட கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ற மாதிரி, ஃபார் த ஸ்ட்ரீட்ஸ், நீ எல்லாம் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா ஃபார் த ஸ்ட்ரீட்ஸ் எப்படி சொல்றதுன்னு, இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, தெருவுக்கு போ அந்த மாதிரி சொல்ற மாதிரி. அதுக்கு அந்த ஸ்டாண்டப் காமெடியன்கோ வந்து லைக் லுக் அட் யூ அப்படி சொல்லிட்டு அவர் நல்லா போட்டு பொழந்திருப்பாரு. அந்த கிளிப்பை நான் ஆட் பண்றேன், அதை பாருங்க. You love yourself? Give us a little spin with that dress, girl. Oh, you know what you're doing with that tonight? Shit! Who said for the streets? That ugly motherfucker said for the streets. She's beautiful and you say she's for the streets, and look at you. Where are you? What are you for? The mental hospital? तो उसने मेरे को हिंट दिया कि किसकी, हाँ अब मैं तो पहले ही चार्ज था क्योंकि 370 का लॉस हुआ है. You're a creeper, dude. You're a fucking creeper. Whoever says that? She's very tall, have her stand up. You're very short, sit the fuck down. ஆல்ரெடி நான் பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னா அதை ரைட்டா யூஸ் பண்ணுங்க. அப்போ இப்போ பிரணித் மோர் கிட்ட 3 million ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு பேர் அவங்கள ஃபாலோ பண்ணிருப்பாங்க, எவ்வளவு யங் கிட்ஸ் அதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அவ்வளவு பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்கன்னா நீங்க கரெக்டா ஆக்ட் பண்ணிருக்கணும்ல. லைக் திஸ் மேன் டிட். சோகமான விஷயம்னா இவங்க எல்லாம் யூத் ஆஃப் இந்தியா, இந்த டாக்டர் பொண்ணு ஆகட்டும், அந்த ஹிமான்ஷு காய் ஆகட்டும், லைக் இவங்க மாதிரி யூத் ஆஃப் இந்தியாஸ் எல்லாம் பாக்குறப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. டே வெளிநாட்டுக்காரன் நம்மளை பார்த்தா என்னடா நினைப்பான் இதெல்லாம் பார்த்தா. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சரிப்பா ஓகே, இதெல்லாம் நார்த் இந்தியாவில தான் நடக்குதுன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இவர் பேரை படிங்களேன். கிடையாது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இவர் பேர் வந்து பண்டாக். இவரு ஒரு கான்ட்ரவர்சியில சிக்கியிருக்காரு. என்னன்னா வந்துட்டு ஜோக் பண்ற என் மேலாம் கேஸ் போடுறாங்க, 43 பேரை கொண்டுட்டாங்கலாம், ஜாலியா சுத்திட்டு இருக்கான். யாரு சொல்றாரு? விஜய் சொல்றாரு இன்டைரக்டா. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், உங்க ஃபேமிலில இருந்து யாரோ ஒருத்தர் இறந்து போயிருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? இவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு லைக் அந்த 40 பேர் இறந்துட்டாங்கன்னு இன்னமும் புடிச்சிட்டு செத்தவங்களை கூட நிம்மதியா விடாம லைக் வன்மத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆளை டார்கெட் பண்ணிட்டு அதுக்கும் சிரிக்கிறானுங்க. சிரிக்காதவனுங்க எல்லாம் வந்து டிவி கேட்காரனுங்க. காமெடி பண்றதுக்கு என் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. 41 பேரை கொன்னவனா ஜாலியா இருக்கான். பட் எனிவே இந்த இஷ்யூ பத்தியோ இல்ல இவங்க பண்ற ஜோக்ஸ் எல்லாம் பார்த்தோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லெட் மீ நோ. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாருக்குன்னா ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா போய் 40 கெட்ட வார்த்தை கத்துட்டு வாங்க. நீங்களும் ஸ்டாண்டப் காமெடியன் தான். இப்ப நிறைய பேசிட்டு இருக்கணும், அதை நீங்க 4 பேர் முன்னாடி பேசுனீங்கன்னா 4 பேர் சிரிப்பான், கண்டிப்பா சிரிப்பான். நான் எது பேசினாலும்
காசு கொடுத்துட்டோமே வந்துட்டோமே சொல்றதுக்காக சிரிப்பான். இப்ப பாருங்களேன், நான் எதுவும் சொன்னாலும் சிரிப்பான் பாருங்களேன். ஜோக். நான் தான் சொன்னேன்ல, தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. ஸ்டாண்டப் காமெடி பண்ணதுக்கு தேவை வந்து திறமை கிடையாது, 4 கெட்ட வார்த்தையும் உங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சாவோ போதும் பொழைச்சிக்கலாம். லிட்டரலி இந்த ஷோக்கு போறதுக்கு பதிலாக நம்ம கான்ஃபரன்ஸ் எடுத்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு நல்லா சிரிச்சுட்டு தூங்கினாவே நம்ம நல்லா தூங்குவோம், நிம்மதியா இருப்போம். வாண்டடா நானே காசு கொடுத்து போய் நானே எனக்கு சூனியம் வச்சுட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு இந்த கான்டாக்ட் ப்ரோ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணாம, ஏன்னா லைவ்லயா இருக்கணும்ல, இன்ட்ராக்ட் பண்ணாதானே லைவ்லயா இருக்கும். இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேசி சும்மா பேர் சொன்னாலாம் கலாய்ச்சி வீடியோ போறது, அதுக்கும் சிரிக்கிறாங்க. சிரிப்பே வரல. சரிங்க சரிங்க. ஒன் மோர் சீரியஸான விஷயம், மது விரலின்னு ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் லைக் 2024 லவ் அண்ட் லேட்டெக்ஸ்னு ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவில் அவர் வந்துட்டு ரேப் விக்டிம்ஸ் வந்து கர்டல் பண்ண கேட்குறாங்கன்னு ஒரு காமெடி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த கான்ட்ரஸ்ட்லாம் போயிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் எல்லா ஸ்டாண்டப் காமெடியன் வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒன்று மாட்டிருக்கும் போல. லைக் அது அவங்க மறுபடியும் வந்து இப்போ ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்சென்சிட்டிவாக இருக்கீங்க, எப்படி உங்களால் எப்படி பேச முடியுது அப்படி. என்னடா பால் குடுக்கறதுல இருந்து ரேப் விக்டிம்ஸ் வரைக்கும் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா ஆச்சு நம்ம நாட்டுக்கு? இந்த காலத்துல யாரும் கப்பல்லே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நிபிள் கிபிள் ஏதாவது கொடுத்து வாயில வச்சு விடுங்க. ஆமா வாங்கிட்டு வரட்டாடா, சரளாக்கு வேணுமா? இந்த குழந்தை கத்துறதுல எனக்கே தாய்மை வருது ப்ளீஸ். என்னடா இவ்வளோ கான்ட்ரவர்சியா லைக் பீப் போட்டு காமெடி பண்றேன்னு பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க மத்தியில ஒரே ஒரு ப்ரோ, நேசன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோ எனக்கு பிடிக்கும். அவ காட்டி ஃபேமஸ் ஆயிட்டா, காட்டி ஃபேமஸ் ஆயிட்டா. Stop saying that, because you know if there's anybody that should be blamed, it's you and me. அவ காட்டிலாம் ஃபேமஸ் ஆன, நீ பார்த்ததுனால தான் அவ ஃபேமஸ் ஆன. நீ பார்த்த, I hate it when you guys see and you guys only blame her. நீ பார்க்காதடா. If you have not seen her, she wouldn't have become famous. Before you blame a girl for revealing skin and becoming famous, blame yourself for watching those videos. அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரீல்ஸ்ல வந்துச்சுன்னா பார்க்காத, ஸ்கிப் பண்ணி விடு. She won't get famous. நீ ஏன் பார்க்குற? நீ பார்த்து ஷேர் பண்ணுறதுனால தான் she is becoming famous. பட் ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் காட்டி ஃபேமஸ் ஆகிட்டா, காட்டி ஃபேமஸ். வீடியோ ஒன்று பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. So this very cute girl, she approached me. Okay, and then she's like, bro, I've seen your videos, you're too good, man. I love your videos, I love your content, and then you're like different than the other comedians. She's giving me every compliment that I would love to hear. And then she's like, I love you so much, bro. Can we date, bro? You also, what was wrong with that statement? She's like, can we date, bro? Bro, can we date, bro? Now what do you expect from me? Do you want me to say, yeah, sister, come on, we'll date? Is that what you're expecting me to say? But I'm playing scenarios in my head. What if I actually start dating this girl? We'll have to celebrate 2 days. Valentine's Day and Raksha Bandhan. Bro, I'm literally picturing this, like me tying tali for her, she tying Rakhi for me. लाओ इधर हाथ. नहीं. मैं तुम्हें भाई बना के रहूंगी. No, I just found one proper solution to this. To any girl who calls me bro, I will remind her of the movie Raja Rani. Yeah. How many of you watched the movie Raja Rani? So in that movie, Nazriya calls Arya brother. Okay, so girls, before you call somebody brother, what happens in that movie? She'll die. So yeah, for your sake, if you don't want me to run you over in the road, yeah, don't call anybody bro. உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும் பிரதர். இவரோட வீடியோஸ் எனக்கு ஜென்யூனாவே பிடிக்கும். இவரோட ஒரு சில வீடியோஸ் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா இருக்க ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் மத்தியில நல்லதா ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அதையும் எடுத்து சொல்லணும்ல, இவங்க நல்லா பண்றாங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் அவரோட வீடியோ எடுத்து போட்டு காமிச்சேன். ஸோ த்ரூ திஸ் வீடியோ ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ், மக்களை சிரிக்க வைக்கிறதுன்னு வந்துட்டு ஒரு கலை. அதை வந்து கரெக்டா பண்ணுங்க. இந்த மாதிரி நான் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்றேன், நானும் வந்து ஸ்டாண்டப் காமெடியனா இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக நீங்க வந்து பீப் போட்டு பேசுறதோ, லைக் ஓப்பனா ஒரு ஸ்டேஜ்ல முன்னாடி எல்லாம் வந்து அப்பா அம்மாக்கு எங்க கேட்டு போதோ,
இல்ல வெளியில இருக்கவங்க யாருன்னா கேட்டு போதோ அப்படின்னு சொல்லிடுறதுக்காகவே வந்து கெட்ட வார்த்தை பேசாம கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஸ்கூல் படிக்கிற பையன் கூட டீச்சர் போறாங்க, அப்படி அப்பா அம்மா இருக்காங்க, இல்ல பெரியவங்க என்ன இருக்காங்க கூட சலிக்காம சரளமா பேசுறான். வருது, அவனுக்கும் வருது, இவங்களும் கேக்குறாங்க அந்த தம்பி தப்புப்பா அப்படின்னு சொன்னாலுமே எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படி சொல்லிட்டு அதுக்கு ஒரு பீப். பூமர் அங்கிள் எஸ் கம் ஆன் அங்கிள் பூமர் அங்கிளா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, லைக் கோவாலியில கேக்குற மாதிரிதான் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, உண்மையான காமெடி வந்து இந்த மாதிரி கொலை பண்ணாதீங்க. இன்னும் எவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கோ அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்தா தெரியும். அதுக்குள்ள பிரணீத் மோர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. லைக் ஜோக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஜோக் பண்ணாதீங்க, அது ஜோக்கே கிடையாது. ஒருத்தன் மைக்க பிடிச்சி ஸ்டேஜ்ல ஏறி லைட்டை போட்டுட்டு ஒரு 4 பேர் முன்னாடி உட்காந்துட்டு பர்ஃபார்ம் பண்றது பிரச்சனை கிடையாது. லைக் அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை வந்தாலும் சிரிக்கிறீங்கல்ல, தப்பு, அதுதான் தப்பு. சோஷியலா ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா நாம அதை எப்படி கான்ட்ரிபியூட் பண்றோம்னு பாருங்க. லைக் இந்த ஒரு பர்சனை மட்டும் பிளேம் பண்ணாம நீ சிரிச்சதுனால அவன் காமெடி பண்ணான், நீ சிரிச்சா அதை அவன் என்கரேஜா பார்த்தான், அவன் இன்னும் அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். ஸோ அப்படி பாருங்க, லைக் செகண்ட் தாட் கொடுக்காம எதையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாதீங்க. டோன்ட் டூ தட். இந்த மாதிரி சின்ன பசங்களாம் பாக்குறாங்கன்னா அதை வந்து நார்மலைஸ் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயமா வேற இருக்கு. ஆமா நான் பில் பே பண்ணல நீ வரணும்ல, அதுதான் அதை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்கன்னா எதையோ நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. சைச்சிக் நார்மலைஸ் பண்றாங்க, என்ன கருமமோ நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இதையும் அவங்க நார்மலைஸ் பண்ணி விட்டாங்கன்னா என்னடா பண்றது? இப்படி இன்னும் எதையெல்லாம் நார்மலைஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். அடுத்த வீடியோல பாப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.